கரண்ட் பில் குறித்த கவலையை விடுங்க. ஏசியை இப்படி பயன்படுத்துங்க. இனி கவலையே இல்லை. எல்லோருடைய வீடுகளிலும் நிச்சயம் ஏசி வசதி இல்லாமல் இருக்க மாட்டார்கள். வெயில் காலத்தில் ஏசி இல்லாமல் இருக்க முடியாத அளவுக்கு வீட்டுக்குள் வெயில் நம் அனைவரையும் ஒரு வழி செய்யும். அதனால் ஏசியை நிச்சயம் பயன்படுத்துபவர்கள். ஆனால் ஏசி போட்ட பின் 2 மாதம் கழித்து மின்கட்டணம் வந்ததால் வயிற்றில் புளியை கரைக்கும். அந்த அளவிற்கு எகிரி போய் நிற்கும். ஏசியும் பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் மின்கட்டணமும் குறைவாக வர வேண்டும். அதற்கு இந்த குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஏசியை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் இந்த செலவை குறைக்கலாம். ஏசி குறித்த விழிப்புணர்வு தற்போது எல்லோருக்கும் நன்றாக அறிந்து வைத்துள்ளனர். நிறைய பேர் ஏசி வாங்கி உபயோகப்படுத்துகின்றனர். அந்த சாதனம் எத்தனை நட்சத்திரங்கள் என்று மக்கள் பார்க்கின்றனர். 5 ஸ்டார் ஏசியாக இருந்தால் மின் கட்டணம் குறைவாக இருக்கும். 3 ஸ்டார் ஏசி அதைவிட அதிக பில் கொடுக்கும். இதை முதலில் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். இருந்தாலும் மின்சார கட்டணத்தை குறைக்க பல வழிகள் உள்ளன. இன்வெர்ட்டருடன் கூடிய ஏசி என்றால் மின்சார பயன்பாடு குறையும். ஆனால் இவை அனைத்தும் ஏசி வாங்குவதற்கான முன் முடிவு செய்து கொள்ள வேண்டும். சரி, ஏசி வாங்கிய பின் மின்சார கட்டணம் எப்படி குறைக்கலாம் என்பதை பார்க்கலாம். ஏசியை 27 டிகிரிக்கு கீழே வைக்க கூடாது. அப்போதுதான் கரண்ட் பில் குறையும் என்றும் பெரும்பாலான ஏசிகளில் டர்போ மோட் என ஒன்று இருக்கும். அதனை முடிந்தவரை குறைவாக பயன்படுத்தினால் கரண்ட் பில் குறைவாக வரும். ஏசியில் ஃபேன் மோடும் உள்ளது. இது காற்று மட்டுமே. ஆனால் வீடு குளிராக இருக்கும் போது இந்த முறையில் ஏசியை நீங்கள் ஓட்டலாம். இதனால் மின்சார செலவு ஒரு பங்கு குறைகிறது. ஏசி வாங்கும் போது அதனுடன் வழிகாட்டி புத்தகத்தை வழங்குவார்கள். அதனை கவனமாக படிக்க வேண்டும். மின் கட்டணத்தை சேமிக்கும் முறையும் நிறுவனத்திற்கு நிறுவனம் மாறுபடும் என்பதாலும் சில நிறுவனத்தின் ஏசி பயன்முறையில் அதிக மின்சாரத்தை சேமிக்கிறது. இதனால் ஏசியை இயக்கும் போது இதையும் சேர்த்து மனதில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஏசிக்கும் உலர் என்ற பயன்பாடு முறை உண்டு. இது சுற்றுப்புறத்தில் இருக்கும் ஈரப்பதத்தை குறைக்கக்கூடியது. தேவைப்பட்டால் அந்த பயன்முறையில் தொடரவும். இதனால் வீடு வறண்டு போகும். கம்ப்ரஸர் இயங்காததால் மின்சார பயன்பாட்டை எளிதில் குறைக்கலாம். ஏசி என்பது தற்போது எல்லோர் வீடுகளிலும் சர்வசாதாரணமாக ஒரு அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றாகிவிட்டது. ஆனால் மின்சார பயன்பாடு மட்டும் நினைத்தால் பகீர் என்றுதான் இருக்கிறது. ஆனால் ஏசியை வாங்கி உபயோகித்து மின்சார பயன்பாட்டை குறைக்க வேண்டுமென்றால் நிச்சயம் இந்த டிப்ஸ் எல்லாவற்றையும் பின்பற்றினால் நிச்சயம் நமக்கு சுகமான தூக்கம் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.